இன்னொன்று சொல்லமா, கல்யாணம் முடித்த பிள்ளைக்கு டீச்சர் வேலை, டீச்சருக்கு படிச்சிருக்கு, வேலையும் கிடைச்சிருச்சு. திருமணம் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி போஸ்டிங் வேலை கிடைச்சிருச்சு. இது இது என்ன சொல்றது நம்ம? அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்காங்க, உங்ககிட்ட இருந்து சீக்கிரம் வாங்கிக்கணும் கொடுக்கணும் இருக்கு. அதை வாங்கணுங்கிற அந்த வைராக்கியமும் முயற்சியும் அந்த இதுவும் அவங்க வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, வருஷக்கணக்கில் மன்றாடுங்கிற அவசியம் இல்லை. இத்தனை நாளைக்குள்ள பிடிக்க முடியும், இவ்வளோ நாளைக்குள்ள பிடிக்க முடியும்னு சொல்றதில்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க ஜெயிச்சது எப்படி தெரியுமா? உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். 3 மண்டலம், அம்மாவும் மூத்த மகளும். சின்ன மகள் வெங்கடாபுரத்தில் இருக்கான். அவர் வீட்டில் அவர் பெரியவரை பார்த்துக்கிறதுக்காக இருக்கிறா. 18,000 சம்பளம். சரியா? சோபா சித்தப்பாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இன்னும் சொல்ல போனா தலகாணி மந்திரத்தை தான் கொடுத்தோம். எப்படி? 3 மண்டலம் அவங்களுக்கு கொடுத்தது தலகாணி மந்திரத்தை தான் கொடுத்தோம். செஞ்சாங்கல்ல, ஒரு நாள் கூட விடல அவங்க. இன்னும் நாளுக்கு நாள் டயத்தை கூட்டி வெளுத்து வாங்கியிருக்காங்க. புரிஞ்சதா? நீங்க இப்ப தலகாணி மந்திரம் சொல்லியே இப்ப 3 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்தது முதல்ல அதுதான். அதை சரியா செஞ்சு நிறுத்தாங்கன்னா அடுத்தது கொடுப்போம், அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னேன். ஜெயிச்சாங்கல்ல. இது என்ன முட்டாள்தனமான வேலைன்னு அவங்க சொல்லலையே. இந்த தலகாணி தான் எங்க குரு, இவர் தான் சேர்ல உட்கார்ந்துருக்காரு. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இப்படி வளம் வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் குறையில்லாம வளம் வந்திருக்காங்க. ஒரு வாரம் தான் அப்படி இப்படியும் தடுமாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு குறையே கிடையாது. அதிகமாக தான் 10 நிமிஷம் வளம் வந்திருக்காங்களே தவிர கம்மியாக வரல. இதுமா அவங்களுக்கு அவங்க இதில் சொல்லி கொடுத்தாங்க. இதுன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனா பைபிளை நேசிக்கிறவங்களுக்கு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் அதை விடலை. அதை நாங்கள் செஞ்சு மற்றது சொன்னா கூட அதை முடிஞ்ச வரை செய்யத்தான் செய்யறாங்க. நீங்க எத்தனை நாள் செஞ்சீங்க? இப்போ 3 மாசம் ஆச்சு. முதல் மாசத்துலேருந்து அதை சொல்லி இந்த விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட பப்ளிக்க எத்தனை நாள் செஞ்சிருக்கீங்க? பிறகு அப்புறம் எப்படி நமக்கு கொடுப்பனை வரும், பாக்கியம் வரும்? யாராருக்கு தேவையோ அத்தனை பேரும் செய்யுங்கிறது தான் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லதான் செய்யணும். இன்னாருக்கு தான் கிடையாது. தேவையில்ல செய்யாம இருந்திருப்பாங்க. அப்புறம் தேவையில்லைங்கிறப்ப அப்புறம் என்ன சொல்ல, எல்லாரும் செய்யுன்னு சொல்லியிருக்காங்க, யாருமே செய்யலை அப்படின்னா அப்புறம் தேவையில்லைன்னு தானே அர்த்தம். நீ உள்படதான். நீ செஞ்சிட்டியா? நான் செய்யல.
பிறகு அப்படி பார்த்தா இப்போ இருக்கிறதுலே அதையும் தேவை நீ தான் தேவை உள்ளவா, நீ ஏன் செய்யலையே? என்ன விட்டுட்டான்? ஏன்னா இந்த டைம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் செய்யலை. சரியா? எனக்கு தான் பிரார்த்தனை கொடுத்துருக்கீங்களா 9 மணிக்கு சாயங்காலம், அதனால அது அது எனக்கு தெரியாது. என்ன பிரார்த்தனை கொடுத்துருக்கேனோ இங்கெல்லாம் கொடுத்துருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நைட் 9 மணி, இதுவும் நைட் 9 மணிக்கு செய்கிறதானே. அப்போ என்ன செய்யணும்? சாமி இந்த பிரார்த்தனையை மாற்றிக்கணும் டைம் கேட்டு. ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கூட சொல்லி இல்லையா? எப்படி ஐக்கியப்படுத்திக்கிறதுன்னு சொல்லி இல்லையா? இந்த தலகாணி மந்திரத்தை பிடிச்சி போ, எல்லாம் உள்ள வரும். நீ எதை நோக்கி தேடுறையோ அதுக்கு சம்பந்தப்பட்டது ஊரம் டக்கு 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 டக்குன்னு உள்ள இறங்கும். லட்சுமியம்மா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லட்சுமியம்மா காலையில் 3 மணிக்கு பண்ணுறேன், 9 மணிக்கு பண்ணல. சொல்லலைன்னா சொல்லாதானே தெரியும். யாரு லட்சுமியம்மா அவங்க எதுக்கு சொல்றாங்க? இப்போ நீங்க தானேப்பா கேட்டீங்க, யாருமே செய்யல, யார் செய்றீங்கன்னு கேட்டீங்கல்ல, அப்ப யாருமே சொல்லலைல்ல. ஆமா, நான் செய்யல, அதனால நானும் சொல்லல. அப்ப அவங்க செய்யறவங்கன்னு சொல்லணும்ல, நான் அவங்க செய்யறேன் எதுக்கு சொல்லணும்னு கூட இருக்கலாம். அததான் சொல்றேன். அப்புறம் நீங்க வாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் செய்யறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஏன் செய்யல, செய்யாதவங்களுக்கு தான் கேள்வி. அப்ப அவங்களும் செய்யலை நினைச்சுக்கிறதா? அவங்க நான் என்ன கேட்கறேன்னா, செஞ்சா நல்லா இருக்க போறேன், செய்யலாம் என் வார்த்தையில இப்படித்தான் நான் சும்மா போக போறேன்னு சொல்ல போறேன். செய்யறவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, செய்யாதவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா தனமாரி செஞ்சு பார்த்தாரு, அவரால் முடியல. அந்த கால் அதிகமாக ஒத்துழைக்கல நாங்கள். ஆனா நல்லா இருந்தது இருக்கு சாமி, என்னால உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் விட்டுறியா அப்படின்னு சொன்னேன். சரியா? வள்ளியம் வாங்கிட்டு போனாங்க, இடம் பத்தலை அப்படின்னு செய்யறேன் சாமி உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க, இடம் பத்தலை கேட்டாங்க. மொட்டை மாடியில செய்யலாமான்னு, செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மொட்டை மாடியில செய்யணும்னா வீட்டுக்காரர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா? அது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை மெய் மறக்க செய்யும். நீ எப்படி சுத்துறன்னு உனக்கே தெரியாது. இடம் விஸ்தாரணமா இருந்தா பிரச்சனை இல்லை, குறுகின இடமா இருந்தா டபான்னு தடை. அவர் ஒரு நாள் செஞ்சார் சாமி, அவருக்கு டைம் ஒத்து. அப்புறம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு நாள் முயற்சி பண்ணார், காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அது மாதிரி செஞ்சு உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது டைம் இல்லை, அதை ரெடி பண்ணி கொடுக்குறது. இது என்ன இந்த மாதிரி 1000 ரூபா செலவு பண்ண போறீங்களா? மிஞ்சி மிஞ்சி ஒரு தலகாணி எவ்வளோ இருக்கும்? 50 ரூபா இருக்குமா? 100 ரூபா இருக்குமா? மொட்டை மாடியில் தான் செஞ்சார், 3 மணிக்கு எழுந்திரிச்சு. 100 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு தலகாணி, அவ்வளோதானே. எப்படியும் எல்லாரும் வீட்லேயும் உட்காடுறதுக்குன்னு ஒரு பெஞ்சு வச்சுருப்பீங்க, ஒரு சேர் வச்சுருப்பீங்க. அந்த சேரில் நடக்கணும் சாக்கி வச்சுக்கிற வேண்டியதானே. அதுக்கு என்ன பூ வாங்கி போட போறியா, சந்தனம் வாங்கி பொட்டு வைக்க போறியா, இல்லை தீவாரணம் கட்ட போறியா? ஒரு கழுதும் கிடையாதுல்ல. நாமத்தை சொல்லி சுற்றி வளம் வர்றது தானே. அந்த காலண்டர் படம், உங்கள் படம் போட்டதை வச்சு அவருக்கு டைம் அதை கூட சரியா செய்யறது செய்யாம